தோட்டம் 15 நாள் ஊரில் இல்லை, எல்லாம் எப்படி வந்துடுச்சு பாருங்க. அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்து கிடக்குறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்காங்க. இவன் என்ன பூக்கவே இல்லை பாரு, இவெல்லாம் பூத்திருப்பானி பார்த்தா வாடி வாடி வந்திருக்கான். அவெல்லாம் தாறுமாற வளர்ந்துருக்கானே. இங்கே பாருங்க, ஒரு காய் வேற கிடக்குது. இது என்ன மரம்னே தெரியாது, என்ன மரம்னே தெரியல, என்ன செடி, என்ன கொடினே தெரியல, காய் கிடக்கு. எனக்கு அது தெரியும், கிருணி பழம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. எல்லாரும் எங்க போயிருக்காங்க பாரு, நம்ம போட்டு விட்டதுக்கு மேலே போயிருக்காங்க. நம்ம போட்டு விட்ட வேலியில படரவே இல்லை. ஆமா, ஏன் படுத்திருக்கான்னு தெரியலையே. நல்லா தான் இருந்தா, என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாம் மருந்து அடிக்கணும், பூச்சி இருந்தாச்சு. எல்லாரும் கண்ணா பின்னாடி வளர்ந்துருக்காங்களே தவிர இந்த சைடு ஒருத்தனும் காய் காய்க்கல. அவரைக்காய் செடி வளர்ந்து கிடக்கு, காயும் இல்லை பாரு. புல் மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. 15 நாள் வீட்டில் இல்லை புல். அம்மா காப்பாத்து, அவ்வளோ ஸ்ட்ராங்காட்டான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கான் பாருங்க. ரோஸ் செடி மேலாம் இங்கே பாருங்க, கண்ணா பின்னாடி எங்கே நம்ம பந்தல் போட்டு வச்சிருக்கோமோ அங்கே போகாமல் அவங்க இஷ்டத்துக்கு போய் கிடக்குறாங்க. இதை வெளியே தூக்கி போட்டுருமா, இதை வெளியே தூக்கி போட்டுலாம். ரோஸ் பூத்துருக்குது. இதெல்லாம் இங்கே எங்கே கீழே வந்து படுந்து கிடக்கான். கீழே ரோஸ் செடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிடக்குறேன். அதில் காய் தாங்கலையே, பூ மட்டும் தான் கிடக்கு. மேலே போக வேண்டியதுன்னு பந்தல்ல, வீட்டில் எடுத்து விடுறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் அவன் கீழே படுந்து கிடக்கான். எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டுட்டு சாப்பிடலாம். நம்ம கேட் பண்ணாமலே அவங்க இஷ்டத்துக்கு பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து விட்டோம்னா காய் நல்லா கிடைக்கும் நினைக்கிறேன். பூ காம்பெல்லாம் இருக்கதான் செய்யுது. அதோட ஒரு காய்கறி வளர்ந்துருக்கு. ஆமாடா, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு